இந்த ஒரு சீக்ரெட் மட்டும் தெரிஞ்சா போதும், இனி எப்பவுமே நம்ம வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாழைப்பூவை வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 10 வாழைப்பூ வாங்கினாலும் 10 நிமிஷத்துல சாப்பிடலாமா? இப்போ நம்ம செய்யறதுக்காக வாழைப்பூவை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ கிளீன் பண்ற வீடியோ நம்ம சேனல்ல ஃபேஸ்புக்கில் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நரம்பு இந்த சகுடு மாதிரி இருக்கும்ல, அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வாழைப்பூ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா கருத்து போகாது வாழைப்பூ. இப்போ இதை தண்ணியை வடித்ததுக்கப்புறம் மிக்சிங் பவுலில் போட்டுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடவே கடலை மாவு 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூனும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்க்கும்போது ஆயிலில் பொரிக்கும் போது மசாலா உதிராது, அதிகமாக ஆயில் தேவைப்படாது. அதுக்கப்புறமா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துருங்க. சூப்பரான வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கப்பா.